இது ஏன் தேன் கூடு. தேனி வந்து எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். தேன் கூடில் வந்து தேனி எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு அதை உங்களை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். பக்கத்தில் இந்த தேனி வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னால், எங்கள் வீட்டில் தான், எங்கள் தோட்டத்தில் இந்த தேன் கூடு கட்டியிருக்கு. அதை உங்களுக்கு எப்படி தேன் கூடு கட்டும், எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஒட்டி இருக்குன்ற காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பாருங்களேன். இது ஒரு சின்ன செடியில் தான் இருக்குது. இவங்களே மேலே இருந்து பாருங்களேன். இது ஒரு செடி. அந்த செடியில் தான் ஒரு சின்ன இது கிளையில் வந்து இந்த தேன் கூடு கட்டியிருக்கு. அன்றைக்கி தெரியாமல் நான் பக்கத்தில் வெட்டிட்டேன்னா நிறையா தேனி ஜல்லுன்னு வந்துருச்சு. உள்ளே பார்க்கும்போது மஞ்சேன்னு இருந்துச்சு அதில். ஆனால் சில பேர் என்ன தேனி எப்போ எடுக்கணும் அப்படின்னா அமாவாசைக்கு முன்னாடி எடுக்கணும், அமாவாசைக்கு முதல் நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்களேன், இப்போ நான் பேசுகிறதுக்கு வந்து இங்கே பாருங்க எல்லோவாக தெரியுது பாருங்களேன். இந்த நம்ம வீடியோ எடுக்கும்போது எல்லாமே ஒன் சைடு போகுது. அந்த தேனிக்கு பூரா ஒன் சைடு போகுது. அது உள்ளுக்குள்ளே எல்லோவாக தெரியுதா? தேனி ஒன்று வெளியில் வருது. இந்த எல்லோ கலராக தெரியுது பாருங்கள். அந்த தேனோட கூடு, தேன் கூடு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லோ கலரில் தெரியுதா? இந்த எல்லோ கலர் தெரியுதா? ஏன் எல்லோ கலர் தெரியுதுனாக்க இந்த தேனி பூரா ஒன் சைடாக போகுது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமா, அதனால் ஒன் சைடாக போகுது பாருங்கள். அது மேலே மேலே ஏறி போகுது. அதனால் இந்த எல்லோ கலரில் அந்த தேன் கூடு எல்லோ கலரில் தெரியுது. ஸோ தேனீக்கள் சில பேர்த்துக்கு தேன் எப்படின்னு வருதுன்னு தெரியாது, தேன் கூடு எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்காகவே இந்த வீடியோ பாருங்கள். நிறையா இது எல்லோவாக இருக்குங்களே. இதே கூடு, இந்தா இதே கூடு கையை வச்சுருக்கேன். தேன் கூடு தான் இந்த வாங்களேன். இது ஃபுல்லாக தேனீக்கள் தான். கருப்பருப்பாக தெரியுதா? எல்லாமே தேன் தான். காற்று ஆடுது, இருந்தாலும் இந்த காற்று வந்து ஆடுது இந்த செடிக்கு. இருந்தாலும் இந்த செடி ஆடினாலும் அது அப்படியே தான் இருக்குது தேன். இந்த நம்ம கை தொட்டமாக்க அது எல்லாமே அந்த பக்கம் போயிடுது. இந்த வாங்களேன், கை தொடுறேன்னா எல்லாமே அந்த பக்கம் போயிடுது. தேனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறையா தேனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தா இதை போல் தேனி இருக்குது. நம்ம கை தொட்டமாக பாருங்களேன், எல்லோ எல்லாமே இருந்துச்சு பாருங்களேன். இப்போ கை தொட்ட உடனே இங்கே இருக்கிற பூரா அந்த பக்கம் ஒன் சைடாக போகுது. ஒன் சைடு போகிறதுனால இந்த தேன் பூரா நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அன்றைக்கும் ஒரு தேன் எடுத்தோம், சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. தேன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எடுக்கலை, உங்களுக்காகத்தான் காமிக்கிறேன். நார்மலாக தேவை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்கும் கொய்யின்னு வெளியில் வந்து கொட்டும். நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன், பட் கொட்டாமல் என்ன செய்யுது, அது அங்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டே தான் இருக்குது. நம்மளை வந்து கொட்ட வரலை, இந்த தேன் குலைவெல்லாம் கொட்ட வரல. கீழே போய் இப்போ அடுத்த இடத்துல போய் இருந்துக்கிறது. பாருங்க எப்படி இருக்குது தேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது நினைக்கிறேன். பாருங்கள் அருமையாக. ஸோ தேனி எப்படி இருக்குதுன்னு நிறையா பேருக்கு தெரிய மாட்டுது. இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டுது. தேனினாலே போய் கடையில் போய் வாங்கிட்டு வரதான் தேன், அப்படி அந்த கான்செப்ட்லேயே இருக்காங்க. பட் தேன் வந்து இயற்கையாகவே எப்படி வந்து தேன் கூடு வந்து கட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உண்மைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்குறீங்களே, இதே தேன் கூடு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? ரைட், நன்றி நண்பர்களே. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.